ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். வாங்க இன்றைக்கி 100 டிப்ஸில் 7வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போது நம்ம தேங்காய்க்கு பதிலாக இப்போ நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன செய்வோம் அப்படின்னா கேரட், பீட்ரூட், சீனியரக்காய், அதாவது பொரியல் எது செஞ்சாலுமே நம்ம என்ன செய்வோம்னா தேங்காய் போட்டு தான் செய்வோம். அப்படி செய்யும்போது திடீர்னு வீட்டில் தேங்காய் இல்லை, சரி எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கோம், முழு தேங்காயை உடைக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வீட்டில் நம்ம எப்போவுமே வந்து சட்னிக்கு வந்து பொரிகடலை வச்சுருப்போம். இந்த பொரிகடலையை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி தான் தேங்காய்க்கு பதிலாக பொரிகடலை வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லா சேர்த்து வெங்காயம், நம்ம என்ன கூட்டு பொரியல் செஞ்சாலும் வெங்காயம் வதக்கிட்டு அந்த காய்கறியும் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொரிகடலை போட்டு, அதையும் சேர்த்து வதக்கி செஞ்சிட்டோம் அப்படின்னா பொரியல் சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு செய்கிறத விட இப்படி போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது வில்லேஜிலலாம் ஒரு அவசரத்துக்கு நிறைய பேர் இன்னும் சில்லு வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு 5 ரூபாய்க்கு தேங்காய் சில்லு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவசரத்துக்கு யூஸ் ஆகிக்கிடும். இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். தேங்காய் உடம்புக்கு அதிகமாக சேர்க்க முடியாதவங்களும் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள்.